ஸோ அந்த மாதிரி தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி கேள்வி கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம வந்து கூட்டணி சேர்றோம், கூட்டணி சேர்ந்து திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் நம்ம சேர்ந்திருக்கோம் அப்படின்னு வந்து அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது பத்தாது. மக்கள் வந்து இந்த கூட்டணிகிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க, நம்ம கிட்ட வந்து என்ன விஷன் இருக்கு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு இந்த கூட்டணியை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது. நம்ம 2 பேரும் சேர்ந்திருக்கோம். பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கு, அதிமுக இன்றைய எதிர்க்கட்சி. நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய போறோம், தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வர போறோம், நம்ம என்ன திட்டங்களை வந்து முன்வைக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். அவர் சொன்னதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு மட்டும்தான் இந்த கூட்டணி, திமுகவை வீழ்த்துவது மட்டுமே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்தலை சந்திக்க முடியாது, அதற்கு மட்டும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டணி அமைந்து விட்டது. அதற்கு பிறகு இந்த கூட்டணி மூலமாக தமிழகத்துக்கு கிடைக்க போகும் நன்மை என்ன, தமிழகத்துக்கு நாங்கள் கொண்டு வர போகும் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த கட்டமாக நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய செய்தி. இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட அல்டிமேட் டார்கெட். ஸோ அதற்காக வந்து அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி சேர்ந்தாச்சு. ஸோ இந்த கூட்டணி அமைந்ததற்கான நோக்கமே வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான். அதை வந்து திரு அமித்ஷாவும் சொல்லிட்டாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இதையே வந்து எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய கேள்வி.